டெல்டா செவன் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இந்த பதிவில் பார்க்க போகிற படம் சின்ன சின்ன ஆசை. ஒரு மலையாளம் மூவி ஜியோ ஹாட் ஸ்டார் ஓடிடி தளத்தில் அவைலபிளாக இருக்குது. படம் எப்படி இருக்குன்னு பார்ப்போம். கதாநாயகி மதுபாலா, அவங்க பேர் லீலா. தஞ்சாவூரை பூர்வீகமாக கொண்டவங்க, சொந்த ஊர் தஞ்சாவூர். மதுபாலாவை மையப்படுத்தி தான் இந்த கதைக்களம் அமைக்கப்பட்டிருக்கு. இந்த படத்தோட கதை என்னன்னு பார்த்தோம்னா, கதாநாயகி பேர் லீலா. அவங்க ஒரு விதவை. ஒருத்தரை ரெண்டாம் தாரமாக திருமணம் செஞ்சுருக்காங்க. அவங்க கணவர் வசதியானவர், வயதானவர். கொஞ்ச நாள்லேயே அவர் இறந்து போயிடுறாரு. அவருக்கு முதல் தாரம் கல்யாணம் பண்ணார் இல்லையா, அந்த முதல் மனைவிக்கு ஒரு மகன் இருக்கான். முதல் மனைவி இறந்து போனதுனால மகனை வளர்க்குறதுக்காக தான் இவங்களை ரெண்டாம் தாரமாக கல்யாணம் பண்ணாருங்கிற விஷயமே கல்யாணத்துக்கு பிறகு தான் தெரிய வருது. எல்லாம் தெரிய வரும்போது கணவர் இறந்து போயிடுறாரு. அந்த மகனை வளர்த்து படிக்க வச்சு வெளிநாட்டுக்கு அனுப்பி வைக்கிறாங்க. அவன் வெளிநாடு போனவன் அங்கேயே செட்டில் ஆகிடுறான். அங்கேயே ஒரு பொண்ணை கல்யாணம் பண்ணிட்டு இவங்களை பார்க்க கூட வர்றதில்லை. இவங்க தனிமையில் சிங்கிள் ஆகி போகிறாங்க. வாழ்க்கையே வெறுத்து போயிடுது. விரக்தியின் உச்சத்தில் இருக்காங்க. இந்த சூழ்நிலையில் தஞ்சாவூர்லேருந்து ஒரு குரூப்பு காசிக்கு டூர் போகிறாங்க. காசிக்கு போவோம்னு அந்த குரூப் கூட டூர் போகிறாங்க. அங்கே காசியில் இருந்து தான் கதையை தொடங்குது. அங்கே காசிக்கு போன இடத்துல அந்த குரூப்பில் இருந்து மிஸ் ஆகிடுறாங்க. இவங்க பர்ஸு, செல்ஃபோனையும் ஒரு திருடன் திருடிட்டு போயிடுறான். என்ன பண்ணுறது ஏது பண்ணுறதுன்னு தெரியாமல் காசி விஸ்வநாதரை நினச்சி வேண்டிக்கிறாங்க. நமக்கு மட்டும் ஏன் இப்படிலாம் நடக்குது இறைவா அப்படின்னு உட்காந்து அழுதுகிட்டு இருக்காங்க. அப்போ காசி விஸ்வநாதரே ஒருத்தரை அனுப்பி வச்ச மாதிரி அந்த இடத்துக்கு ஹீரோவான இந்திரன்ஸ் வராரு. அவர் ஒரு ரிட்டையர்டான ஸ்கூல் வாத்தியார், மலையாளி. அவரோட மகள் அபர்ணா பாலமுரளி அங்கே காசியில் தங்கி படிக்கிறாங்க. மகளுக்கு உதவியாக காசியில் தங்கியிருக்காரு இந்திரன். ஒரு நாளைக்கு 10 டைம் டீ குடிக்கிற ஆள். வேறு எந்த கெட்ட பழக்கமும் கிடையாது. ரொம்ப நல்ல மனுஷன். ஒன்றும் கவலைப்படாதீங்க, நான் உங்களை உங்கள் குரூப் கூட சேர்த்து வைக்கிறேன்னு ஆறுதல் சொல்கிறாரு. அவரை நம்பி போகலாமா வேண்டாமான்னு இவங்களுக்கு பயமாக இருக்குது. வேறு வழியும் இல்லை, கையில் காசும் இல்லை, பாஷையும் தெரியாது. சரி, ஓகே, இந்திரன் கூட கிளம்பி போவோம், நம்ம குரூப்பை சந்திக்கலான்னு போகிறாங்க. அப்படி ஒரு நாள் முழுவதும் இந்திரன்ஸ் கூட காசி நகரத்தை சுற்றி பார்க்குறாங்க கதாநாயகி. இவங்களோட சின்ன சின்ன ஆசையெல்லாம் சொல்ல அதையெல்லாம் இந்திரன்ஸ் தீர்த்து வைக்கிறாரு. ஒரு விளையாட்டுத்தனமான மனுஷனாக இருக்கார் இந்திரன். அப்போது சில கதாபாத்திரங்களையும் சந்திக்கிறாங்க. இவங்களை அழைச்சிட்டு வந்த டூர் குரூப்பையும் கண்டுபிடிக்கிறாங்க. கடைசியில் என்ன ஆச்சு, தன் சொந்த ஊரான தஞ்சாவூருக்கு திரும்பி வந்தாங்களா இல்லையா அப்படிங்கிறது தான் இந்த படத்தோட மொத்த கதை. இதை ஒரு மலையாள படம்னு சொல்லவே முடியாது, தமிழ் படம் தான். ஒரு ஃபீல் குட் மூவி தான். இந்திரன் அவரோட மகள் அபர்ணா பாலமுரளி மட்டும்தான் மலையாளி. மற்ற கதாபாத்திரங்கள் எல்லாமே தமிழ் தான். காளி வெங்கட்டே கதாநாயகியோட சின்ன வயசு அப்பாவாக ஒரு கதாபாத்திரம் பண்ணியிருக்காரு. ரொம்ப நல்லாவே நடிச்சிருக்காரு. தம்பி ராமையா ஒரு கேரக்டர் பண்ணியிருக்காரு. எல்லோரையும் தாண்டி கவனம் ஈர்த்தது மதுபாலாவின் நடிப்பு. கதையை தாங்கி பிடிக்கிறதே அவங்க தான். அவங்கள பர்ஃபார்மன்ஸு வேறு லெவலு. அவங்கள பார்க்கும்போதே அவங்க மீது ஒரு அனுதாபமும் பரிதாபமும் வர்ற அளவுக்கு நடிச்சிருக்காங்க. கிளைமேக்ஸில் அழ வச்சுட்டாங்க. இலகிய மனம் கொண்டவர்கள் கிளைமேக்ஸில் கண் கலங்காமல் நீங்கள் இந்த படத்தை பார்க்கவே முடியாது. அப்படி ஒரு ஃபீல் குட் மூவி தான். காமெடி எமோஷன்னு கலந்து கட்டி படத்தை ப்ரெசென்ட் பண்ணியிருக்காங்க இயக்குனர் வர்ஷா வாசுதேவ். ரைட்டிங்கு அவங்க தான். இந்திரன்ஸ் இந்த கதையை நகர்த்தி கொண்டு போகிறாரு. ரொம்ப நல்லா நடிச்சிருக்காரு இந்திரன்ஸ். அவங்க எடுத்துக்கொண்ட கதாபாத்திரத்தை நிறைவாக செஞ்சுருக்காங்க. அபர்ணா பாலமுரளி அவங்க கதாபாத்திரத்தை நிறைவாக செஞ்சுருக்காங்க. ஒரு கவித்துவமான கதை, எல்லோரும் பார்க்கக்கூடிய ஒரு ஃபீல் குட் மூவி தான். ஜியோ ஹாட் ஸ்டார் ஓடிடி தளத்தில் அவைலபிளாக இருக்குது. பார்க்கணுன்னு நினைக்கிறவங்க பாருங்கள். டெல்டா செவன் நண்பர்களுக்கு நன்றிகள் பல. இந்த படத்தோட ரிவ்யூ ஏற்கனவே கொடுத்துருந்தோம். அது சவுண்டு சரியாக செட் ஆகலன்னு சொன்னதுனால திரும்ப கொடுத்துருக்கோம். மிக்க நன்றி.